ஹலோ காய்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. அதே மாதிரி பாக்கியா ஒரு வழியா ஊர்ல இருந்து திரும்பி வந்த கோபி கிட்ட தனியா பேசி ராதிகோட நிலைமைய நல்லாவே சொல்லி புரிய வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம கோபி இதுக்கப்புறமாவும் நம்ம ஒருவேளை பாக்கியா சொன்ன மாதிரியே ராதிகாவை பார்க்காம போயிட்டோம்னா கண்டிப்பா அவ நம்மளை விட்டு ஒரேடியா போக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியே ராதிகாவை பாக்குறதுக்காக கிளம்பி போக. ஆனா ஈஸ்வரியும் எப்பவும் போலயே ராதிகாவை பத்தி ரொம்பவே மோசமா பேசி கோபியோட மனச மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கோபியோ ஈஸ்வரி சொன்னது எதையுமே காதலியே வாங்க பாக்கியா சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு பயந்துகிட்டு ராதிகாவை பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு தான் பாக்கியோட மனசு கொஞ்சம் சாந்தி அடையுது. ஆனா ஈஸ்வரி இனியா செல்லியான்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்கியா மேலதான் செம்மையா கடுப்பாக்குறாங்க. ஆனா அந்த பக்கம் ராதிகா இந்த மாதிரி அந்த வீட்டு ஓனர் கிட்ட பேசி எல்லா செட்டில்மெண்ட்டையுமே முடிச்சிட்டு இந்த வீட்டை விட்டு நம்ம இப்ப ஒரு இடையே கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த வீடு ஃபுல்லா ரொம்பவே ஏக்கமா பார்த்துட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே கிளம்பி போகலான்னு வாசலுக்கு வரும்போது அப்ப கரெக்டா கோபி ராதிகாவை பாக்குறதுக்காக பதறி போய் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம வெளியே கிளம்பிட்டு இருந்த ராதிகாவை பார்த்துட்டு பதறி போய் ராதிகா ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தா நான் தான் இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசி முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னல, அப்புறம் இதுக்காக நீ இப்படி அவசரப்பட்டுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே ராதிகாவும் ரொம்பவே மனசு கஷ்டத்தோட ஏன் உங்களுக்கு இப்பதான் என்ன பாக்கணும்னு தோணுச்சா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட ஞாபகம் வரவே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டு அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு கோபி உடனடியா ராதிகாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்களை உட்கார வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இரு ராதிகா, என்னோட உடம்பு முழுசா குணமடையட்டும், அதுக்கப்புறமா நான் அம்மா கிட்டயும் பசங்க கிட்டயும் எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு இந்த வீட்டுக்கு மறுபடியுமே வந்துருவேன், அதனால அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தோட கேட்க. உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவும் ரொம்பவே கஷ்டத்தோட அவங்க கிட்ட ஏன் கோபி எனக்காக தானே இங்க வரேன்னு சொல்லி சொல்றீங்க, ஆனா உங்களோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே அந்த வீட்டுல தானே இருக்கு, பேசாம நீங்க அங்கேயே இருந்துருங்க, இதுக்கப்புறமா நீங்க என்னோட வாழ்க்கைக்குள்ள வரவே வேண்டாம், நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு கோபி ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ஏன் ராதிகா இந்த மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்க, டிவோர்ஸ் அவங்களெல்லாம் நான் விட்டுட்டு கண்டிப்பா போக மாட்டேன், என்ன மறுபடியுமே இன்னொரு குற்ற உணர்ச்சியில தள்ளிடாதுன்னு சொல்லி சொல்ல. உடனே ராதிகாவும் பாத்தீங்களா அப்பனா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரக்கூடாதுன்றதுக்காக தான் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணி நீங்க தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதே மாதிரி எங்க என்னோட விஷயத்துல தப்பு நடந்துருமோன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்க. உடனே இதை கேட்டுட்டு கோபி கொஞ்சம் தயக்கமடைய. ஆனா ராதிகாவோ பரவாயில்ல கோபி, நீங்க இதுக்கப்புறமா உங்களோட விருப்பப்படி நீங்க பாக்கியா கூடயே சேர்ந்து வாழுங்க, நான் உங்களோட லைஃப்ல தலையிட மாட்டேன், மையவும் இதுக்கப்புறமா உங்களை பார்க்க வர மாட்டேன், நீங்க எல்லா பாசத்தையுமே உங்களோட பசங்க கிட்ட மட்டுமே கொடுங்க, அதை பத்தி நான் எந்த விஷயத்தையுமே கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நீங்களும் நானும் சந்திக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி மறுபடியுமே போக பார்க்க. ஆனா அவங்கள தடுத்து நிறுத்தின கோபியும் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, இந்த நிலைமையில எனக்கு எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியல, அதனால எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க. ஆனா ராதிகாவும் உங்களுக்கு முடிவெடுக்க முடியலன்னா உங்களுக்கு நான் வேணா உதவி பண்ணிட்டுமா சொல்லுங்க கோபி, உங்களுக்கு இப்பெல்லாம் பாக்கியமா பார்க்கும்போது என்ன தோணுது, அவங்க கூட சேர்ந்து வாழணும் தானே தோணுது, அது மட்டும் இல்லாம அவங்கள பார்க்கும்போது ஒவ்வொரு தடையுமே எல்லா விஷயத்துக்குமே பாராட்டிட்டே இருக்கீங்கல்ல, அது ஏன்னா உங்களுக்கு இன்னுமா புரியல, ஏன்னா உங்களுக்கு இப்ப என்னை விட பாக்கியா தான் பெருசா தெரியுறாங்க, சொல்ல போனா என்னோட குடும்பத்தை விட உங்களுக்கு உங்களோட குடும்பம் தான் இப்ப ரொம்பவே முக்கியமானப்படுது, அதனால நீங்க பேசாம உங்களோட மைண்ட குழப்பிக்காம தயவு செஞ்சு என்ன டிவோர்ஸ் பண்ணிருங்க, ஏன்னா இதுக்கு மேலே என்னால இந்த மாதிரி ஒரு வழியை தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க அங்க இருந்து கிளம்பி போக பார்க்க. ஆனா இந்த மாதிரி ராதிகா சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்ட கோபியும் இதுக்கு முன்னாடி பாக்கியா கூட நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அவங்க சொன்ன மாதிரியே தனக்கு இப்போ பாக்கியா கூட சேர்ந்து வாழணும்ன்றது விருப்பமா இருந்தாலும் இப்போ ராதிகாவையுமே அம்போன்னு விட சுத்தமா விருப்பமே இல்லாததுனால குழப்பத்தோட நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ராதிகா கிட்ட பிராங்கா அவங்களோட மனசுல இருக்க விஷயத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தனக்கு 2 பேருமே முக்கியம், தன்னால 2 பேருக்குமே இதுக்கப்புறமா துரோகத்தை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே இதை கேட்டு ராதிகா செம்ம கோபத்தோட என்ன கோபி, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆளு மாதிரி தெரியுது, ஒண்ணு நீங்க பாக்கிய கூட வாழணும், அப்படி இல்லைன்னா என் கூட வந்து வாழணும், அதுவும் என் கூட வரதா இருந்தா உங்களோட முழு மனசோட மட்டும் தான் வரணும், ஆனா நீங்க இப்படி பேசுறத பார்க்கும் போது எனக்கு நல்ல ஒரு விஷயம் புரியுது, கண்டிப்பா உங்களால என் கூட வந்தா உங்களோட ஃபேமிலியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது, அதனால நானே நல்ல முடிவை எடுத்துட்டேன், இதுக்கப்புறமா நான் நீங்களே நினைச்சாலும் உங்க கூட வாழ தயாராவே இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க கோபியை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போக. அது மட்டும் இல்லாம அப்படி போகும்போது அவங்க கோபி கிட்ட இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிற டிவோர்ஸ் பத்திரம் வந்து சேரும் சொல்லிட்டு அதுல பிரச்சனை பண்ணாம சைன் போட்டு அனுப்பி வச்சிருங்க, ஏன்னா இதுக்கப்புறமா உங்களால நான் வேணா மனசால கஷ்டப்பட்டுட்டு போறேன், ஆனா என் பொண்ணு மட்டும் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செம்ம கெத்தான முடிவை எடுத்துட்டு அங்க இருந்து கோபியை திரும்பி கூட பார்க்காம போக. அப்ப இந்த மாதிரி ராதியா சொல்லிட்டு போனதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது கோபியும் ரொம்பவே கஷ்டத்தோட திரும்பி வீட்டுக்கு வந்து சோஃபால இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இதை பார்த்த பாக்கியாவும் என்ன விஷயம் சொல்லிட்டு போய் கேட்போமா, கோபி ராதிகாவோட முடிவை மாத்திட்டாங்களான்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கோபி கிட்ட பேசலாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையோடய நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்து செல்வியும் என்னக்கா திரும்பி கோபி சாரியா பாத்துட்டு இருக்க, போய் பேசணும்னா போய் பேச, எதுக்காக இப்படி தயக்கத்தோடய நின்றுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்க. உடனே பாக்கியாவும் கொஞ்சம் தயங்கி கோபி கிட்ட போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் அப்ப கரெக்டா இந்த மாதிரி கோபி வந்ததை பார்த்தா ஈஸ்வரி இனியா செலியன்னு சொல்லிட்டு எல்லாருமே கோபி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி கோபி கிட்ட என்ன கோபி என்னாச்சு, அந்த ராதிகா என்ன சொன்னா அப்படின்னு கேட்க. உடனே
உடனே கோபியும் இல்லம்மா அந்த ராதிகா என்ன டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டாமா, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமான்னு சொல்ல உடனே ஈஸ்வரி இதை கேட்டுட்டு செம்ம சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, இதுக்கப்புறமா அந்த பேய் உன்னோட வாழ்க்கையில இருந்து மொத்தமா முடிஞ்சு போயிடும், அது மட்டும் இல்லாம நீ அவளுக்கு அவ கேட்ட மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துட்டு இங்க நிம்மதியா இருன்னு சொல்ல உடனே இதை கேட்ட பாக்கியா செம்ம கோபத்தோட வந்து அச்சா நீங்க புரிஞ்சதா பேசிட்டு இருக்கீங்க, அவங்க இப்பவே ராதிகாவை சமாதானப்படுத்தினாதான் உண்டு, அப்படி இல்லைன்னா அவங்க மொத்தமா ராதிகாவோட லைஃபை விட்டே போக வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுவாங்க, நீங்க என்னடா உங்களோட பையனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் என் பையன் யாரு கூட இருந்தா நல்லா இருப்பான்னு எனக்கு தோணுதோ அவங்க கூட தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன்னு சொல்லிட்டு பாக்கியாவை பார்க்க உடனே பாக்கியாவும் செம கோபத்தோட என்ன நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க, உங்க கோபிய மறுபடியுமே என் கூட சேர்ந்து வாழ சொல்ல போறீங்களா, ஒருவேளை அப்படி மட்டும் நீங்க நினைக்கிறதா இருந்தா உங்களுடைய நினைப்பை இத்தோட முடிச்சுக்கிறதா உங்களுக்கு நல்லது, ஏன்னா நான் இதுக்கப்புறமா இந்த உலகமே இடிஞ்சாலும் இந்த ஆள் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியா கோபி கிட்ட சரி கோபி உங்களோட உடம்பு இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால நீங்க இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போறீங்களான்னு கேட்க உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் செம்ம பதட்டத்தோட ஏ பாக்கியா நீ என்ன பேசிட்டு இருக்க, இப்பதான் ராதிகா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டால, அதுக்கப்புறமா என் பையன் எங்க போவான், நீ என்ன இப்படி புரியாம பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே இனியாவும் ஆமாமா எதுக்காகமா இப்படி தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் அவங்களோட லைஃபை விட்டு ராதிகா ஆண்டியே விலகி போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்பாவுக்கு எங்க கூட இங்கதான் இருக்க விருப்பம் இருக்குன்னு, அதனாலதான் அவங்க டீசெண்டா விலகி போயிட்டாங்க, ஆனா நீ தான் புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது கொஞ்சம் அமைதியா இருன்னு அவங்களோட வயசு மீறி தேவையில்லாத விஷயத்த பத்தி பேச உடனே இதை கேட்டுட்டு பாக்கியா செம்ம ஆத்திரத்தோட இனியாவோட கண்ணத்தை மறுபடியுமே பழுக்க வச்சுட்டு அமைதியா இரு நீ சின்ன பொண்ணுன்றதை மறந்துடாதன்னு கோபி கிட்ட கோபி சார் நான் எதுக்காக இதை சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஒருவேளை உங்களோட லைஃப்ல மறுபடியுமே ராதிகா கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருந்தா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, ஏன்னா அப்பயாவது உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறமா உங்களால ஜென்மத்துக்கு என்னோட லைஃப்குள்ள வர முடியாது, ஒருவேளை உங்களுக்கு கொண்டாட்டின்னு யாராவது தேவைப்பட்டாங்களா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ராதிகாவை தேடி அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கெத்தா கிளம்பி உள்ள போக அப்ப இதை பார்த்துட்டு ஈஸ்வரி கோபியோட மனசை மாத்துற மாதிரி தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே போயிடாத, கண்டிப்பா பாக்கியா கொஞ்ச நாள்ல அவளோட மனசை மாத்திப்பா, அது மட்டும் இல்லாம அந்த ராதிகா உன்னோட லைஃப்குள்ள இதுக்கப்புறமா வரக்கூடாது, ஏன்னா அவ வந்தா உன்னால நிம்மதியாவே இதுக்கப்புறமா வாழவே முடியாது, அதனால இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு தான் நீ இந்த வீட்டுல இருக்கணும், அது மட்டும் இல்லாம நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதனால தயவு செஞ்சு என்னை விட்டும் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போயிடாதப்பான்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா சென்டிமெண்டா உடைக்க ஆரம்பிக்க, ஆனா கோபியோ என்ன பண்றதுனே தெரியாம அவங்களோட மைண்ட் ஃபுல்லா ராதிகாவை பத்தியும் மையவை பத்தியும் அவங்க கூட இருந்த வாழ்க்கையை பத்தியுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஈஸ்வரி இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமாவும் கோபி திருப்பி எதுவுமே பேசாம இருக்கத பார்த்துட்டு இனியா செலியன் ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் பதட்டத்தோட தான் இருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா வாசல்ல யாரோ கோபியோட பேரை சொல்லி வந்து நிக்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக். ஏன்னா அங்க வந்திருக்கதோ போலீஸ்காரங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க இந்த மாதிரி தாங்க கோபியை கைது பண்றதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் கோபியும் ஏன் என்ன விஷயமான்னு சொல்லிட்டு கேட்க இந்த ரெஸ்டாரண்ட் விஷயமா தான் கோபியை கைது பண்றதுக்காக வந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கெட்டுப்போன இறைச்சிய கலந்தது உங்களோட பையன்தான்ற உண்மை ஆதாரத்தோட எங்களுக்கு தெரிய வந்துருச்சு, சாட்சியும் இருக்கு. அதனாலதான் இவங்க மேல அரெஸ்ட் வாரண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா இந்த விஷயத்த நாங்க ஏற்கனவே பாக்கியா மேடம் கிட்ட சொல்லிட்டோமே, அவங்க உங்ககிட்ட இன்னுமே தெரியப்படுத்தலையா சொல்லிட்டு ஒரு ஷாக்கான நியூஸ் ஓபன் பண்ண உடனே கோபி திரும்பி ஷாக்ல பாக்கியாவை பார்க்க, பாக்கியாவோ இதுக்கு மேலயும் யாருக்கும் இறக்கம் கட்ட போறது இல்ல, தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும்னு அவங்க டைரக்டா போலீஸ்காரங்க கிட்ட வந்து சார் நீங்க உங்களோட கடமையை பண்ணுங்க, எனக்கு என்னோட ரெஸ்டாரண்ட்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கெச்சா அங்க இருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது ஈஸ்வரி எப்பவும் போலயே பாக்கியாவ செம்ம கோபத்தோட என்ன தைரியம் தான் என்னோட பையனை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீ ஆளாக்குவ, அது மட்டும் இல்லாம உனக்கு ஒருவேளை என் பையன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அவனை இப்படி பழி வாங்கறத மட்டும் நிறுத்து, இந்த கேஸையும் வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க. ஆனா பாக்கியா இந்த விஷயத்துக்கு ஏதோ சொல்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கோபி அம்மா இதுக்கு மேலையும் நீங்க இந்த மாதிரி வேலையை பண்றதை கொஞ்சம் நிறுத்துங்கம்மா, அது மட்டும் இல்லாம நான் செஞ்ச தப்புக்கான தண்டனை அனுபவிச்சாதான் என்னோட குற்ற உணர்ச்சி என்னை விட்டு போகும், அது மட்டும் இல்லாம இப்ப இதுக்கு மேல என்னால இந்த வீட்லயே இருக்க முடியாது, ராதிகா வீட்டுக்கும் போக முடியாது, ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்னன்னா நான் ஜெயிலுக்கு போறதா நல்லது, அங்க போயிட்டு என்னோட தண்டனையை அனுபவிச்சுட்டுனா அதுக்கப்புறமா ஒரு புது மனுஷனா வெளியே வரமா, அதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கை எப்படி அமையுதோ நான் அதுக்கப்புறம் அந்த மாதிரியே வாழ்ந்துக்கிறமா, இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையில முடிவெடுக்கிறத நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க கிட்ட சார் நான் இப்ப உங்க கூட வர தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போக பார்க்க உடனே இனியாவும் சொல்லியனும் பதறி போய் அழுதுகிட்டு அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே கோபி திரும்ப பார்த்துட்டு தயவு செஞ்சு என்ன மட்டும் ஒரு ரோல் மாடலா எடுத்துக்காதீங்க, உங்க அம்மா பக்கத்துல நின்னுட்டு இருக்கா பாருங்க, அவள மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு ஆசைப்படுறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம பாக்கிக்கிட்ட பாக்கியா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா, இதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி உன்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், இதுக்கப்புறமாவும் நான் அந்த தப்ப மறுபடியுமே செய்ய விரும்பல, அதனாலதான் இந்த மாதிரி நான் ஒரு முடிவெடுத்தேன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம ராதிகா கிட்ட என்னோட மன்னிப்பை கேட்டேன்னு மட்டும் சொல்லிருன்னு உடனடியே அவங்க திரும்பி கூட பார்க்காம போலீஸ்காரங்க கூட கிளம்பி போக உடனே இதை பார்த்துட்டு ஈஸ்வரி கதறி ஆள ஆரம்பிக்க உடனே பாக்கியா செம்ம கோபத்தோட ஈஸ்வரி கிட்ட உங்களோட பையனோட நிலைமைக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம், சின்ன வயசுல உங்களோட பையனை பொறுப்பா வளர்த்திருந்தா அவங்க
எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தையும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் இப்ப கூட அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சிருந்தீங்கன்னா அவங்க அவங்களோட லைஃப்ல சந்தோஷமா ராதிகா கூடயும் மயு கூடயும் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. இப்படி வீணா தன்னோட தப்ப வருந்தி ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இந்த தப்புக்கு காரணம் ஈஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்க மேல குற்றம் சாட்டிட்டு நீங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையே வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோட இருக்கதான் சொல்லிட்டு உடனடியாக அவங்களுமே கிளம்பி போக அப்ப ஈஸ்வரியும் நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க.